வணக்கம். நம்மளோட சிறகடிக்க அசசிரல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். விஜயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, மீனா கிச்சன்லேருந்து வெளிலவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ வந்து மீனா வந்து சொல்லுங்க என்ன தேய்ச்சி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயா வந்து நீ இரு ரோஹிணி நீ வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து சொல்லுங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயா வந்து இனிமேட்டு நீயே சமைச்சா போதும், இனிமேட்டு மீனா சமைக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ரோஹிணி கேட்குறாங்க, ஆண்டி ஏன் ஆண்டி இப்போ என்னால் எல்லாருக்கும் சமைக்க முடியாது, எனக்கு கூட டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து என்னது டைம் ஆகிடுமா, எதுக்கு டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து அதாங்கட்டி பியூட்டி பார்லருக்கு டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ சம்பளத்துக்கு தான் வேலை செஞ்சுட்ருக்க, சீக்கிரமாக போயிட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி விஜய் கேட்டுட்ருக்காங்க. அப்போ தான் ரோஹிணி வந்து ஆண்டி அப்போல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, என்னதான் இருந்தாலும் வேலைக்கு போனால் நம்ம கரெக்டாக போய் ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கரெக்டெலாம் நீ இங்கே பார்த்தா போதும், அங்கே அப்புறமா பார்த்துக்கோ, இனிமேட்டு நீ தான் சமைக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லி விஜயான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து ஆண்டி அது எப்படின்னு என்னால் சமைக்க முடியும், என்னால் முடியாது ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து எனக்கு தெரியாது ஆண்டி, நிறைய பேர் சமைக்கிறக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியாது, படிச்சுக்கோ, நீ நான் பணக்கார பொண்ணா எனக்கு எல்லாம் தெரியணும், நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி விஜயான்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்கிறாங்க. இனிமேட்டு கிச்சன் பக்கம் வந்தேன்னா அவ்வளோதான், உனக்கு கிச்சன் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிடுறாங்க. அதேமாதிரி விஜயா கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து சரின்னு சொல்லி சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மீனா போகிறாங்க. போன உடனே ரோஹிணி உங்களால் முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ரோஹிணி சொல்கிறாங்க, ஏங்க இதெல்லாம் போதுங்க, நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நீங்கள் தானே காரணம், அப்போ அப்படி பண்ணிவிட்டு இப்போ எப்படி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் மீனா வந்து ஏங்க நாங்கள் எதை வேணும்ட்டே பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து ஐயோ நான் எதுவுமே உங்களை சொல்லுங்க, நீங்கள் அது கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு, நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி மீனா கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் மீனா வந்து மூட் ஆஃப் ஆகி விளாட்றாங்க. அப்போ சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டோன்னே மீனா என்ன மீனாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனோட நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆண்டி வந்து ரோஹிணியை சொல்லிட்டாங்க, இனிமேட்டு அவங்க தான் சமைக்கணும்னு சொல்லிட்டாங்க, நான் என்ன சமைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஸ்ருதி வந்து சூப்பர் மீனா, இப்பயாச்சும் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா வந்து இல்லை ஸ்ருதி, எனக்கு இதெல்லாம் வேலை செஞ்சால் தான் கரெக்டாக வேலை செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஸ்ருதி வந்து அப்படியா மீனா, சரி நான் வேணா உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து சொல்லுங்கள் என்னங்காச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து இந்த மாதிரி ரவியோட வேலைக்கு போகிறான்ல அந்த ஹோட்டலுக்கு சமைக்க வரீங்களா ஒரு பார்ட் டைமாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து அது எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதி வந்து ஆமாங்க அந்த ஓனருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு, உங்களோட சமையலை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு, உங்களெல்லாம் உங்கள் டிஷ்ஷெல்லாம் அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க, ஸோ நீங்கள் வரேன்னு சொன்னால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, எவ்வளோ பார்ட் டைம் 1 hour இருந்தால் கூட ஓகேங்க, உங்களுக்கு எப்போலாம் ஃப்ரீயோ அப்போலாம் நீங்கள் வந்து பண்ணாலே போதுமே அப்படின்னு ஸ்ருதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து அது எப்படி ஸ்ருதி அதில் செட் ஆகுமா, ஏன்னா இருக்கணும் பூ கட்டி கொடுக்கணும், அது இல்லாமல் டெக்கரேட் ஆர்டர்லாம் எடுத்து பண்ணி ஆகணும், ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, நான் அப்பப்போ தான் வர முடியும், டெய்லி வர முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மீனா கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து அதான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயோ நீங்கள் அப்போ வாங்க, உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வாங்க, அதுக்கு தகுந்த அவங்க பேமெண்ட்டும் கொடுப்பாங்க, உங்களுக்கு பேமெண்ட்டும் வாங்கின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்களாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு ஃபோன் வருது. வந்த உடனே இந்த மாதிரி இருங்க மீனா ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து ஃபோன் பேச போயிடுறாங்க. அதுக்கு வந்து மீனா யோசிக்கிறாங்க, ஒரு ரோஜ் ஸ்ருதி சொன்ன மாதிரி நம்ம பண்ணி பார்ப்போமா, ஏன்னா நம்ம வீட்டில் சும்மா தான் இருக்க போகிறோம், இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணி கொஞ்சம் டிஷ்ஷு நம்ம கற்றுப்போமே அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஸ்ருதி வராங்க. என்ன மீனா யோசிச்சிங்களா, நானே கால் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் மீனா வந்து சரிங்க ஸ்ருதி நீங்கள் என்ன ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி ஸ்ருதி வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மீனா வந்து உங்கள் ஹோட்டலுக்கு வராங்களா, அது பார்ட் டைமாக வராங்க, எப்போலாம் ஃப்ரீயாக அப்போலாம் வராங்களாமா, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு ஸ்ருதி வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து அந்த ஓனர் வந்து ஓகேங்க தாராளமாக ஓகே, அவங்க வந்து ஒரு டிஷ் பண்ணாலே போதுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து மீனா கேட்டுட்ருக்காங்க. மேடம் அப்போ நான் நாளையிலேருந்து வரேன் மேடம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஓனர் மீனா நீங்கள் தான் இருக்கீங்களா, சரிங்க மீனா நீங்கள் எப்போனா வாங்க, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வரது நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா சரிங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் மீனா வந்து நம்ம பூ கட்ட போவோம் அப்படின்னு சொல்லி மீனா வந்து பூ கட்ட போகிறாங்க. அந்த நேரத்தில் மீனாக்கு ஒரு கால் வருது. வந்த உடனே இது யாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் பாட்டியோட நம்பர் சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த பாட்டியோட வேலை செய்கிறவங்க, அம்மா நான் வந்து அந்த வீட்டில் வேலை செய்கிற பொண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மீனா வந்து இன்னது பாட்டி நம்பராக இருக்குது, நீங்கள் கால் பண்ணுறீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி பயத்தில் கேட்குறாங்க. அப்போ இந்த வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுமா, ரொம்ப உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி நான் அண்ணாமலை சாருக்கு கால் பண்ணேன், நான் அவர் எடுக்கவே இல்லை, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன், அவருக்கு எப்படியாவது சொல்லிவிடுங்க இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதான் உடம்பு ரொம்ப சரியில்லை, கொஞ்சம் இந்த ஏதாச்சும் கொஞ்சம் பண்ணுங்க. அப்போ அந்த மீனா வந்து சரிங்க சார் நான் உடனே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு மீனா வந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அண்ணாமலைக்கு எடுக்கிறாரா பார்க்குறதுக்காக கால் பண்ணுறாங்க. ஆனால் எடுக்கிற மாதிரின்னு தெரியல. மீனா
வந்து என்ன பண்ணுறாங்கடா, ஸோ அவசர அவசரமாக போகிறாங்க. விஜயோட ரூமுக்கு போன உடனே ஏய் நீனா எங்கே வந்துட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து அத்தா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தே அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பயந்தமாக பேசிகிட்டு இருக்க, என்னாச்சு பொறுமையாக சொல்லு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து இந்த மாதிரி பாட்டி வீட்டிலேருந்து கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பாட்டி வீடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் நம்மளோட பாட்டி தான் அப்படி சொல்கிறாங்க. சரி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க தான் கால் பண்ணாங்க, இந்த மாதிரி பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையாமா, இந்த மாதிரி மாமாவுக்கு கால் பண்ணால் எடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி ஏதாச்சும் சொல்லுங்கள், நானும் கால் பண்ணி பார்த்துறேன் இங்கே எடுக்கல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் கொஞ்சம் ஃபோன் பண்ணி பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து என்ன மீனா சொல்லிட்டு இருக்கேன், நீ சொல்கிறது உண்மையாக சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து ஆமாங்க நான் ஏன் பொய்ய சொல்ல போகிறேன், உண்மைத்தை ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸோ மீனாவும் ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஸோ எடுக்கல, யாருக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு எடுக்கிற மாதிரி தெரியல. அப்போ அந்த மீனா கிட்ட நான் அவளுக்கு கால் பண்ணிட்டேன், யாரும் எடுக்கிற மாதிரி இல்லை, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நான் வந்து சரி நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனா வந்து ஃபோன் பண்ணி முத்துக்கு கால் பண்ணுறாங்க. சொன்ன உடனே சொல்லி மீனா அப்படின்னு சொல்லி முத்துவும் கேட்குறாரு. அப்போ வந்து மீனா வந்து எங்கே இப்போ நான் விஷயம் சொல்ல போகிறேன், நீங்கள் எப்படாமல் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து என்ன மீனாச்சு அப்படின்னு சொல்லி பயத்தை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து இந்த மாதிரி பாட்டிக்கு உடம்பு சரியில்லையாமா, ஊர்லேருந்து கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் முத்து கேட்குறாங்க என்னாச்சு பாட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பயத்தில் கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க அது என்னன்னு தெரிலங்க, வேலை செய்கிறவங்க தான் சொல்லி கால் பண்ணாங்க, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க, மாமாவுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கல அப்படின்னு சொன்னாங்க, அதனால ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் மாமாவை சீக்கிரமாக சொல்லி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து சரி மீனா இப்போச்சும் கால் பண்ணி சொல்லி நான் போய் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து ஸோ அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு போகிறாங்க. போன உடனே அண்ணாமலை என்ன முத்து என்ன நீ அவசரமாக இருந்திருக்கேன், இன்னும் ஸ்கூல் முடிக்க டைம் ஆகலையே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து அப்பா அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அண்ணாமலை என்னடா ஆச்சு ஏன் பயத்தில் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து அப்போ அதில் ஒன்றும் இல்லைப்பா கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கப்பா, நம்ம அவசரமாக வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு போய் நம்ம பேசிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அந்த அண்ணாமலை டே என்னடா ஆச்சு முத்து, நீ ரொம்ப பயந்துட்டு பேச இப்படிலாம் பேச மாட்டேன், என்ன ஆச்சு சொல்லு அப்படி சொல்லி அண்ணாமலை வந்து கேட்டுட்டு இருக்காங்க முத்துக்கிட்ட. அப்போ வந்து முத்து வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் அப்படியே லீவ் போட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க நம்ம போவோம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை என்னமோ ஏதோ ஒன்று இருக்கே நீ என்ன சொல்ல மாட்டேன், ஏறி நான் போய் சொல்லிட்டு வரேன் அப்படி சொல்லி அண்ணாமலை போயிட்டு சொல்லிட்டு வராரு. நான் சொல்லிட்டேன்டா இப்போ சொல்லி என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து இல்லைப்பா நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை டே நீ பயப்படுறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்கட்டா என்னன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து அதெல்லாம் இல்லைப்பா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே வீட்டுக்கும் போகிறாங்க. போன உடனே என்ன ஆச்சு ஏதாவது ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலைன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து அப்பா அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுவேன் நீங்கள் பயப்படாமல் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை சொல்கிறா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து இந்த மாதிரி ஊர்லேருந்து கால் பண்ணாங்கப்பா, பாட்டிக்கு உடம்பு சரியில்லையாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, என்னாச்சு அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து பயத்தை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து இப்போ பயப்படுற அளவுக்கு தான் ஒன்றும் கிடையாதுப்பா, நம்ம வாங்க இப்போ உடனே நம்ம ஊருக்கு போவோம், ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த அண்ணாமலை வந்து வேறு ஏதாச்சும் விஷயமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா வாங்க நம்ம போவோம் அப்படி சொல்லி முத்துன்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த விடல உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.